கலைஞர் தொட்ட துறைகளில் எல்லாம் முத்திரை வைத்தார். சிறுகதைகள், நாவல்கள், நாடகம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு சொல்கிறோம், ஜஸ்ட் கோயிங் ரிவ்யூ பண்ணுற மாதிரி. நாடகங்கள், திரைப்படம், வசனம் எழுதுறது, எல்லா துறைகளிலும் அவர் சிறந்த முறையில் செயலாற்றினார். கலைஞர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வாஸ் நாட் born with a silver spoon. நிலப்பிரபுத்துவம் மேலோங்கி இருந்த ஒரு தஞ்சை மாவட்டத்தில் அவர் சாதனைகளை நிகழ்த்தினார். அது ஒரு பெரிய சவால், அது ஒரு போராட்டம் தான் அது அன்றைக்கு, எல்லா சின்ன வயசுலேருந்து. அதற்கு காரணம் அவரே சொல்லியிருக்கார், உழைப்பு உழைப்பு உழைப்பு. என்ன ஜீனியஸாக இருந்தாலும் உழைப்பு இல்லைன்னா ஒன்றும் செல்லாத காசு தான், வேஸ்ட் ஆகிடும். அவரே அவருடைய எபிடாஃப் என்று சொல்ல, கல்லறை கல்வெட்டு முதல்ல எழுதிட்டார். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறான். சுயமரியாதை அவருடைய மூச்சு. தோளில் போட்டிருக்கும் துண்டை இடுப்பில் கட்ட வேண்டி வரும் என்பதால் நாதஸ்வரம் பயில்வதை அவர் நிறுத்திவிட்டார். அதை பொறுத்து கொள்ள முடியல அந்த சின்ன வயசுலேயே. அந்த ஜாதியின் கொடுமை, அது ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட்டாக இருந்தது. 14 வயதிலேயே ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் அந்த பாயிண்ட் பண்ணியாச்சு, உழைப்பு. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், இதெல்லாம் ஆழமாக அதில் ஊறிவிட்டார். பல நேரம் கோபம் வரலாம், கடுமையான விமர்சனம் வரும், பல சார்ஜஸ் வரும். 2 முறை அவருடைய கவர்மெண்ட்டை மோசமான இதில் ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த அரசு? ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் அரசு, 2வது அந்த கோலிஷன், சரண் சிங் இருக்கக்கூடிய அந்த இது. இருந்தாலும் அவருக்கு அந்த கருத்து சுதந்திரத்திற்கு மேலே அதிக மதிப்பு இருந்தது. எனக்கு பல விஷயங்கள் இருக்கும். நாங்கள் சில தடவை அவங்கள விமர்சனம் செய்வோம். இந்து பத்திரிகைகள் நான் எடிட்டராக இருக்கும்போது, அதுக்கு முன்னால் கூட சில விஷயத்தில் வேறுபாடு வரும். அதை பற்றி விமர்சனம் செய்வோம். சில கடுமையாக கூட விமர்சனம் செஞ்சுருக்கோம். முதல்ல ஃபோன் பண்ணி என்னென்ன மாதிரி எழுதிட்டீங்கன்னு கேட்குறத தவிர வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நக்கீரன் கோபால் மேலே கேஸ் போடுறாங்க, அநியாயமாக கேஸ் போடுறாங்க. இந்த இதில் இப்போ நடந்தது தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மோசமான முறையில் அரெஸ்ட் செய்து கொண்டு போனாங்க. இந்த இதில் பொறுத்துக்க முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவங்க வந்திருக்காங்க, அவசரப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த இன்டாலரன்ஸ், இது ஒரு மோசமான ஒரு சைன் என்று தான் சொல்லுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை நாங்கள் எதிர்பார்க்கறது, இந்த செயல்களை இப்போ வாபஸ் வாங்குங்க, ரிவர்ஸ் பண்ண வேண்டும். அதுக்கு மேலே நான் பேச தேவையில்லைங்க. இது ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு முக்கியமான இது. பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு, எழுத்தாளர்களுக்கு, சினிமா செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். விமர்சனத்தை சகித்து கொள்வார்களா, எதிர்ப்பை
கடுமையான எதிர்ப்பை கூட சகித்துக் கொள்வார்களா? ஜனநாயகத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கோர்ட்ஸ் எப்படி அநியாயமாக அரெஸ்ட் செய்து அநியாயமாக கேஸ் போடுறவங்க மேலே கோர்ட்ஸ் ரிலீஃப் கொடுப்பாங்களா? சரியான முடிவுக்கு வருவாங்களா? இந்தியா முழுவதும் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. சில நாள்கள்லேயே ஒரு சில மோசமான சயின்ஸ் இருக்குது, அதை வாபஸ் வாங்க கொண்டு வேண்டும் இருக்கும். விமர்சனம் நல்லது. கலைஞருடைய வாழ்க்கை அதற்கு நன்றாக ஒரு மாடல். அதனால் எல்லா விஷயங்களும் அவர் கோபம் வராதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களுக்கு எதிராக எழுதுவார். ஆனால் அவர் எழுத முடியும்ல. நீங்கள் ஏதாவது சொன்னால் விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க முடியும். டெய்லி செய்வார். எனக்கு பல முறை பல எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்குது. நான் ஆக்டிவாக ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது எழுதும்போது ஒரு உரை உடனே ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை பார்க்குறேன்னா அங்கே போனால் வேறு மாதிரி அது அந்த பேச்சு போய்விடும். அந்த இதில் ரெண்டாவது அக்சசிபிலிட்டி. பல இங்கே மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் முதலமைச்சரையோ பெரிய தலைவர்களையோ பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. காங்கிரஸ் கட்சியிலையும் அப்படி தான், பிஜேபியில் அப்படி தான், சில இடங்களில் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கலைஞரை பத்திரிகையாளர்கள் அணுக முடியும். அறிவாலயத்திலேயோ கோபால்புரத்திலேயோ போனால் சான்ஸ் இஸ் வெரி குட் அவரை பார்க்கறது. அவர் போகும்போது பத்திரிகையாளர் பார்த்தா நிறுத்தி பார்ப்பார், என்னன்னு கேட்பார். அவங்க சொல்கிறதுக்கு ஒரு வெட்டி பதில் கொடுப்பார். மாநில உரிமைகளை பற்றி ஆழமான சிந்தனை உடையவர். ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்கவில்லை. இன்னைக்கு திமுக பதவி எழுந்தது, பவர் எழுந்ததா? சேகர் பாபு அவர்களை அன்னைக்கு பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. ஊழியர்கள் எல்லாம் த்ரூ அவுட் த ஸ்டேட் வெளியில் இதை எதிர்த்தாங்க. யாராவது சொல்லி பண்ணாங்களா? தானாகவே நடந்து விட்டது. ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இது நடந்தது. அதனால் திமுக பதவி எழுந்ததுனால் பவர் எழுந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஆதவ் அர்ஜுனா பேசினார் அசம்பிளியில். அதை பற்றி நான் அதிகமாக பேச தேவையில்லை. ஆனால் ஒன்றுமே நீங்கள் இல்லை. அந்த மாதிரி சில ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஒரிஜினல் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஜோசப் ஸ்டாலின், சோவியட் லீடர், கிரேட் சோவியட் லீடர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது போப் ஆண்டவரை நம்ம சைடில் கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், சோவியத் தலைவர், என்ன சொன்னார்னா, how many divisions does the Pope have? அதாவது டிவிஷன் என்றால் படைப்பிரிவு. எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க உங்களுக்கு? டீலிமிட்டேஷன் பில் இன்னைக்கு வரப்போகிறது. நாடு பொழுதும் திமுக என்ன நிலை எடுக்க போகிறது. இன்னைக்கு இந்துவில் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி இன்னைக்கு வந்திருக்கு. திமுக அதை நான் டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை. என்ன எதிர்பார்க்கிறாங்களா, கோரிக்கை என்ன, டிமாண்ட்ஸ் என்ன, எப்படி அணுகுவார்கள் என்ற பற்றி ஹிந்துவில் இன்னைக்கு மெயின் ஸ்டோரி வந்திருக்கு. ஆனால் எல்லாரும் இதை தான் பார்க்குறாங்க. திமுக திடீரென்று மாடுமா? திமுக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரப்போகிற புதிய போர்வையில் வரக்கூடிய டீலிமிட்டேஷன் பில், அந்த பேக்கேஜ், ஒரு பில் மட்டும் இல்லை, அமெண்ட்மெண்ட்டு, இன்னொரு பில், அதுக்கு என்ன நிலை எடுக்க போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி ஓட் பண்ண போகிறாங்க எம்பிஸ் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான பிரதானமான விஷயமாக இருக்கிறது. சரியான முடிவு எடுப்பார்கள் தான் நான் நம்புகிறேன். இன்னைக்கு திமுக பதவி எழுந்தாலும் பலத்தை இழக்கவில்லை. ஒரு முக்கியமான அகில இந்திய கட்சியாக தான் இருக்கிறது. மாநில கலைஞருக்கு டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இல்லை. ரொம்ப கிளியராக இருந்தாங்க.
ஜெயலலிதா அவர்களும் அந்த ஒரு இடத்துல ஆசை இருந்தது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு கட்சியை பலமாக வைத்து கொண்டு பவரில் அதிகாரத்தில் இருந்தாலும் பல முறை தோல்வி அடைந்திருக்காங்க. அவர் பர்சனலாக இது இல்லை. அதே மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், என் நண்பர் ஸ்டாலின் அவர்களும், அவர் கலைஞரோட கார்பன் காப்பி இல்லை. பல தடவை அது பேசியிருக்கோம். கார்பன் காப்பி நல்லதில்லை, அவர் ஸ்டைல் வேற, நடைமுறையில் இது பண்ணுவார். அவரும் உழைப்பு 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 தான் அவருடையது. நாங்கள் வாக் போகும்போது பார்க்குறோம் எப்படி உழைக்கிறார். அப்படி அந்த இதில் இன்றைக்கும் வேற ஸ்டைல் இருக்கலாம். அதனால் கட்சியை பாதுகாத்து வளர்த்து வெற்றியிலும் தோல்வியிலும் சிறந்த முறையில் மெயின்டைன் செய்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ திமுக ஊழியர்கள் தலைவர்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கும் அவர் வெறும் ஒரு எழுதுறது மட்டும் இல்லை, பேச்சு மட்டும் இல்லை, அதில் சிறந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கட்சியை வளர்த்தார். அதனால தான் அகில இந்திய எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் 1967 பிறகு அரசை கைப்பிடித்ததில்லை, கேப்சர் பண்ணதில்லைங்க அதிகாரத்தை. பெர்மனன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாம். பல மாநிலங்களில் இது பார்க்க முடியாது. ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு பெரிய மாநிலத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிவிட்டு அரசியல் அகில இந்திய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், பிஜேபி, அவங்க தான் நம்ம பெரிய அகில இந்திய கட்சிகள், ஒரு நாளும் இங்கே அதிகாரத்தை பிடிக்க முடியாது என்ற நிலையை பெரியார் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அண்ணா அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பெரிய தலைவர்கள் ஜாயன்ட்ஸ் கலைஞருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அது இன்னும் தொடரும். இந்த கட்சிக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. கொஞ்சம் தோத்தது ஷாக்கு தான். யாரும் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கல யார் பவருக்கு வருவாங்கன்னு. ஆனால் இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் இந்த சூழ்நிலையில் கலைஞருடைய வாழ்க்கை, அரசியல், அவருடைய ஜீனியஸ் எல்லாம் நமக்கு சிறந்த பாடங்களை கொடுக்கும். அதை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கும் என்னை அழைத்தவர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன்.